டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். இவ்வளோ வருஷம் இடையில கேப் விட்டதுனால என் வாய்ஸ் போயிடுச்சு. நான் பாடுறது எனக்கே பிடிக்கல. நிறைய பேர் என் வாய்ஸ் பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வாய்ஸா? உன் வாய்ஸை நீ முதல்ல ரெக்கார்ட் பண்ணி கேட்டுப்பாரு, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எனக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. 11th எண்டிங்கில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. படிக்கிற மைண்ட் செட்டு அப்படிங்கிறதே ஒன்று இல்லை. ஏன்னா ரொம்ப மன இறுக்கத்துக்கு நான் போயிட்டேன். இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது. ஸோ அப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். மியூசிக் நம்மளுக்கு வராது போல் அப்படிங்கிற மாதிரி. எங்கள் ஊருக்குள்ளேயே, எங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நான் தேடினேன். மியூசிக் டீச்சர் எனக்கு கிடைக்கல. ஒரு பிளேஸில் இருந்தாங்க, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. 1000 வியூஸ்க்காக நான் இது பண்ணியிருக்கேன். 100 ஃபாலோவர்ஸ்க்காக நான் இயங்கியிருக்கேன். இப்போது மில்லியன் தாண்டி அது போயிட்டுருக்கு வியூஸ். என்னோட சாங்ஸை கேட்டு நிறைய செலிப்ரிட்டிஸ் எனக்கு அப்போது அந்த மைக் செட்லாம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கட்டி ஸோ எல்லாருக்கும் கேட்கணும் பாடுறது. சிரிப்போ எல்லாம் மின்னல் அடிக்குது. அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் தன்னுடைய காந்த குரலால் வைரலாகி இருக்கக்கூடிய ஜீவிதா சுப்பிரமணியன் அவங்க அம்மா சித்ராவோட நம்ம கூட பேச இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். ஒரு கிராம பின்புலத்திலேருந்து வரும்போது என்ன மாதிரியான கஷ்டங்கள் அதில் இருந்து? பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நான் 3 வயசுலேருந்தே பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த ஏஜில் நான் சாங்கை ஒரு லைன் வேறு இதுலேருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி பாடிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதில் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இவளுக்கு பாட்டு வருது அப்படின்னு பிடிச்சி போயிட்டு, அதாவது எங்கள் மாமா வீடு அங்கே அப்போது அந்த மைக் செட்லாம் கட்டுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கட்டி மைக் வாங்கி கொடுத்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரிலேட்டிவ்ஸ். ஸோ எல்லாருக்கும் கேட்கணும் பாடுறது. ஸோ அப்போலேருந்தே எனக்கு அந்த மைக்கை பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. எங்கள் அப்பா பர்மிஷன் கொடுத்தாலும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வேண்டாம், நம்ம வீட்டு பொண்ணுக்கு அது வேண்டாம் அப்படின்னு நிறைய பேர் தடுத்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்னால் முடியும்ப்பா அப்படின்னு அந்த ஏஜில் என்னால் சொல்ல முடியல. எப்படி பேசுறது என்னன்னு தெரியல. எங்கள் அம்மா ஆல்ரெடி பாடுவாங்க. ஸோ அவங்க மூலியமா ஒரு கிடைச்ச ஒரு கிஃப்ட்னு நினைக்கிறேன். அது நான் என்ன மாதிரி பாட்டுமா? ஊரில் அந்த சினிமா பாட்டே பாடுவேன். சினிமா பாட்டே பாடுவேன். தொட்டில தூங்க வைக்கல, அதுதான் எனக்கு மீனாக வரும். உங்களுடைய ஊர், உங்களுடைய கிராமம், அதை சுற்றி இருக்கக்கூடிய சூழல், ஒரு பாடகராக வரணும் அப்படிங்கிறப்ப அந்த சூழல் எந்த அளவுக்கு தடையா இருந்தது? என்னோட கிராமம் ரொம்ப சின்ன கிராமம் தான். ஜீவிதா சுப்பிரமணியன் அவங்களனால இந்த தாமரப்புலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் வெளில தெரியணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. எங்கேருந்து போய் ஸ்டார்ட் பண்ணணும், யாருக்கிட்ட கேட்கணும், அந்த ஏஜில் எனக்கு தெரியல. நான் அப்பா கிட்ட அப்போல்லாம் நிறைய கேட்பேன். எனக்கு பர்மிஷன் கொடுக்க அவங்க நினச்சாலுமே சில பேர் இதெல்லாம் நம்ம பிள்ளைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தடுத்து விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸ்கூல்ல எல்லாம் பாடி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறது, காம்படிஷன்ஸில் அந்த மாதிரி லேர்ன் பண்ணிக்கல மியூசிக். இருந்தாலும் அந்த டைமிங்கில் அந்த மாதிரி ப்ரைஸஸ் வாங்குறது ஸ்கூலில் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருந்தது. 11th எண்டிங்கில் எங்கள் அப்பாவுக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட். 2015 அவங்க ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ரொம்ப பெரிய ஆக்சிடென்ட் அது. அடுத்து படிக்கிற மைண்ட் செட்டு அப்படிங்கிறதே ஒன்று இல்லை. ஏன்னா ரொம்ப மன இறுக்கத்துக்கு நான் போயிட்டேன். அந்த 11th எண்டிங்கில் நடந்த ஆக்சிடென்ட் தான் எங்கள் லைஃபையே அப்படியே புரட்டி போட்ட ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் கடன் அப்படிங்கிறது வரும்போது படிக்க முடியல. ரொம்ப மன இறுக்கமாகவே இருந்தது அந்த ஒரு சுச்சுவேஷன். 12th படிக்கும் போது ஓரளவுக்கு சரியாகி வந்தாங்க அப்பா. சரியாகி வரும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் இதுதான், என்னை எதுக்கு நீங்கள் காப்பாற்றி எதுக்கு எல்லாருமே கஷ்டப்படணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டாங்க. அந்த டைமிங்லையுமே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் யார்ட்டையும் பேச மாட்டேன். பாட்டு கேட்பேன், இல்லைனா பாடிட்டு இருப்பேன். வேண்டாம், அவனாலலாம் முடியாது, இது நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகாது அந்த மாதிரி அந்த டைமிங்கில் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அப்போ அவாய்ட் பண்ண ஆரம்பித்தேன். மியூசிக் நம்மளுக்கு வராது போல் அப்படிங்கிற மாதிரி, நம்மளால் முடியாது போல் அப்படின்னு நினச்சேன். இப்போவுமே ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ஆனால் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அதோடையே 2 பொண்ணாக இருக்காங்க. எனக்கு இவ்வளோ கடன் ஆயிடுச்சு, அதுலேருந்து வெளில வரணும், அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் அப்பா ஃபாரின் போயிட்டாங்க. அங்கே ஒரு காய்கறி கடையில் வேலை பார்க்குறாங்க. ஸோ ஏன்னா காய்கறி கடையில் தான் வேலை பார்க்குறாங்க, சேலரி ரொம்ப கம்மி தான். அவங்களால அதுதான் இப்போ முடியும், முன்னாடி இருந்த அளவுக்கு முடியல. ஸோ ஏன்னா ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு வந்தவங்கிறதுனால கொஞ்சம் மயக்கம் வர்ற பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்களால அதுக்கு மேலே ரொம்ப கஷ்டமான ஒர்க்கு கொடுக்க முடியாது, இதுவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த டைமிங்கில் நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணாங்க. இது நம்மளுக்கு வேண்டாம், செட் ஆகாது, நீ ஏதாவது ஒரு வேலைக்கு போய்டு,
நான் நிறைய விஷயத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறதா இருக்கட்டும், இதை பண்ணு அதை பண்ணு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தாச்சு. எந்த ஒரு விஷயத்துலயுமே வந்து எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கவே இல்லை. பாட்டு வந்த மாதிரி வேற எதுவும் வரல. எனக்கு பிடிக்கல, அதுல முழு ஈடுபாடோட என்னால இறங்க முடியல. 11th எண்டிங்ல இருந்து காலேஜும் முடிச்சோம். அது வரைக்குமே அந்த பாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் விட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெகுலரா பாடிட்டு இருந்தேன்னா இவ்வளவு வருஷம் வந்து இடையில கேப் விட்டதுனால என் வாய்ஸ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் புதுசா ஆரம்பிச்சதுன்னா இப்போ இந்த 1 வருஷம் இருக்கும். அந்த 1 இயர்க்குள்ள ஆரம்பிச்ச ஜேர்னி தான் இது. இந்த வாய்ஸ் நான் திருப்பி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இந்த இயர் ஸ்டார்டிங்கில் நான் பாடும்போது நான் பாடுறது எனக்கே பிடிக்கல. ஸோ அப்படி இருந்தது என் வாய்ஸ். அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை ட்ரெயின் பண்ணி கொண்டு வர பாட்டு அதிகம் பாடினேன். எனக்கு வந்து இப்படி நான் ரீச் ஆகுவேன் அப்படின்னு நினச்சி நாங்கள் அதில் போடலை. என் வாய்ஸ் எனக்கு பிடிக்கும். நிறைய பேர் என் வாய்ஸ் பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு வாய்ஸா? எவ்வளோ சிங்கர்ஸ் சொல்லி அவங்க பேரெல்லாம் சொல்லி அவங்க வாய்ஸை கேட்டிருக்கியா, இவங்க வாய்ஸை கேட்டிருக்கியா அப்படின்னு சொல்லுவாங்க. உன் வாய்ஸை வந்து நீ முதல்ல ரெக்கார்ட் பண்ணி கேட்டுப்பாரு, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னை மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யாருக்கு பிடிச்சானே பிடிக்கல, நான் என்னோட வாய்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொரு சிங்கர் மாதிரி எனக்கு அந்த வாய்ஸ் இருக்க வேண்டாமே, என்ன மாதிரியே இருக்கட்டும். ஸோ அதுதானே யூனிக்கான ஒரு விஷயம் அப்படின்ட்டு நான் வந்து இன்ஸ்டாவில் கொஞ்சம் போஸ்ட் போட ஆரம்பித்தேன். அப்போது ரெகுலராக போட மாட்டேன், கொஞ்சம் போஸ்ட் போட ஆரம்பித்தேன். ஒர்க் எல்லாமே பார்த்துட்டு கொஞ்சம் ஃபேமிலிக்கும் நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த மியூசிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்னை வந்து ஈடுபடுத்திக்கிட்டேன். இந்த ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிக் நம்ம தெரிஞ்சுக்கணும் மியூசிக்கில் அப்படின்னு விருப்பப்பட்டு நானாவே, ஏன்னா மியூசிக் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை எடுக்க போகிறோங்கிறத நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் மியூசிக்கில் எடுக்க போகிறேன். ஏன்னா அதை பாடும்போது அவ்வளோ மன இறுக்கமும் போயிடுச்சு. மியூசிக் இல்லைனா லைஃப் இல்லை, நம்ம வந்து வேற ஒரு சிச்சுவேஷன் போயிடுவோம். மியூசிக் இல்லைனா அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து நான் மியூசிக் எடுத்தேன். இப்போ இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில் முதல் முறை எப்போ வந்து மைக்கு பிடிச்சி மக்கள் முன்னாடி முதல்ல பாடுறீங்கல்ல, அந்த கணம் எப்படி இருந்தது? ஆர்கெஸ்ட்ராஸில் பாடணும் அப்படிங்கிறது வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே வந்து ஓகே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் நானா சான்ஸ் கேட்டு போய் பாடினேன். ஆர்கெஸ்ட்ராவில் 3 டைம் பாடியிருக்கேன். நானா சான்ஸ் கேட்டு தான் போனேன். ஒரு பாட்டு பாட விடுவாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அந்த ஒரு பாட்டு பாடிட்டேன்னா ஓகே, கொஞ்ச நாளைக்கு ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அந்த மாதிரி நிறைய விசில் சவுண்டு, ஸோ அதெல்லாம் ஆடியன்ஸ் கிட்டேருந்து வரும் அப்படின்னு வந்து என் தங்கச்சி கீழே உட்காந்துட்டு கேட்கும்போது சொல்லியிருக்கா. நீ பாடும்போது நிறைய பேர் விசில் அடித்தாங்க தெரியுமா, நிறைய பேர் கை தட்டினாங்க, நிறைய பேர் சவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஓரளவுக்கு கொஞ்சம் பேருக்குனாலும் பிடிச்சிருக்கு. எனக்கு யூனிக்கான வாய்ஸ் இருக்குது, ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிக் கொஞ்சம் கற்றுக்க ஆரம்பித்தேன். எங்கள் ஊருக்குள்ளேயே எங்கள் டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே நான் தேடினேன். மியூசிக் டீச்சர் எனக்கு கிடைக்கல. ஒரு பிளேஸில் இருந்தாங்க, 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போய் கற்றுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த சார் வந்து கொஞ்சம் உடம்பு முடியாதவங்க, ஏஜ் ஆனவங்க, அவங்களால அதுக்கு மேலே சொல்லித்தர முடியல. ஸோ அதோட பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமில் எல்லா ஸ்டோரியும் பார்த்துட்டு இருக்கும் போது யாராவது ஒருத்தங்க தெரியாதவங்க ஸ்டோரி இடையில வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தவங்க தான் எங்கள் மேம். அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணாங்க என்னை. அவங்க சொன்ன உன் வாய்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உன் வாய்ஸ் ரொம்ப ரேராக இருக்குது இப்போ எல்லாம், அதனால் நீ ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணு, கண்டிப்பாக நீ வந்து ரீச் ஆகுவ அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் அவங்க நேம் மென்ஷன் பண்ணுவேன். அப்போ என் வாய்ஸ் நல்லா இல்லைன்னு சொன்னவங்க இப்போ உன் வாய்ஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, யூனிக்காக இருக்குன்னு அதே பர்சன் வந்து சொன்னவங்களும் இருக்காங்க. ஆனால் ரீச் ஆனதுக்கு ரீசன் என்னென்னா நான் போட்ட எஃபோர்ட், எங்கள் மேம் கொடுத்த சப்போர்ட், அது ரெண்டுமே வந்து இல்லைன்னா இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என் பேரண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லடா, உனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, அதை நீ பண்ணுன்னு வந்து எங்கள் அப்பாவும் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து அது ஃபுல்ஃபில்டாக இறங்கினது. ஒரு ஃபேமஸான டிவி ஷோவுக்கு வந்து எனக்கு போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சிது. ஒரு டைம் தான் அதில் பாடுற மாதிரி வருது. அந்த இதில் வந்து எப்படியாவது போயிட்டு பாடிடணும் அப்படிங்கிற வந்து ஒரு எய்ம் இருந்துச்சு. நிறைய பேரை வந்து வாய்ஸ் இருந்தும் அந்த ஒரு பர்டிகுலர் சாங் என்னோட வாய்ஸுக்கும் செட் ஆனிச்சுன்னு என்னை செலக்ட் பண்ணாங்க. அது ஒரு ஃபோக் சாங். நான் ஒரு டிவியில் வரும்போது பேசாதவங்கலாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயமா அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியில் உங்கள் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு பாடணும், பாடகர் ஆகணும், பாடகி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்படுறதை பார்க்குறப்போ உங்களுக்கு எப்படி தோணும்? ரொம்ப கஷ்டமாக தான் சார் இருக்குது. அது வந்து நான் வேலை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வந்து கிராமத்தில் வந்து இந்த மாடு, இந்த வீட்டு ஹவுஸ் வேலைங்களே நிறையா இருக்கும் வீட்லேயே. அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் பொழுது என்னை கூப்பிடும், இவன் வரணும், பாட்டு நான் வந்து வீடியோ எடுக்கணும், வரணும்னு. இல்லை வரமாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து மியூசிக்குள்ளே இழுக்கணும், ஏன்னா அவங்க பாடிட்டு இருந்தவங்க தான். ஸோ அவங்களையும் அதை பண்ண வைக்கணும்னு எனக்கு ஆசை. அதுக்காக கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்ச ஒரு விஷயம் தான். இங்கே அது பாடுறது எனக்கு இப்போ வராமல் இருந்தாலும் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நீங்களும் பாடணுங்கிற ஆசையாக இருக்கும். அது பாடும்பொழுது எனக்கும் பாடணும், அந்த வரிகளை நானும் பாடி பார்க்கணுங்கிற ஆசை எனக்கு நிறையவே இருக்குது. நீ ட்ரைனிங் எடுப்போம், உனக்கு தனியாக சொல்லி தரேன், நீ பாடலான்னு சொல்லுவோம். நான் இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, நீ பாடுறத நான் கேட்டுக்கிட்டு இருந்தாலே எனக்கு போதும். கிராமம் அப்படிங்கிறப்ப பொண்ணு பாட போகிறாங்க, அதுவும் வெளியே போய் பாடணும் அப்படிங்கிறப்ப 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க? அது மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா அவங்கள்ட்ட? இந்த மாதிரி பாட வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னு. ஆனால் இப்போ வந்து சொல்கிறதுக்கான ஆள் எங்கள் வீட்டில் இல்லை.
அதுக்கு முன்னாடி பேசுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி பேசினவங்கெல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் முடியுமோ முடியாதோ எல்லா வேலையும். ஆனால் ஒரு வினாடி எனக்கு வந்து ஓய்வு இல்லாமல் இருக்காது வேலைகள். வீட்டினுடைய வேலைகள் வந்து ஓய்வுரே இருக்காது எனக்கு சுத்தர. அப்படி இருந்தும் நான் வந்து அதை செய்ய சொல்ல மாட்டேன். எனக்கு வந்து இப்போ ஒரு தாட் என்னன்னா, இப்போ ட்ரை பண்ணாதான், ஏஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குல்ல, இப்போ ட்ரை பண்ணாதான் என்னை விட்டுருமா அதில் அப்படின்னு சொல்லிட்டேன். இதை நான் கடந்து வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாமல் போயிடுமோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் அது. இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மியூசிக் டைரக்டர் அண்ட் பாடகர் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? பாடகர் பாடகி யாராவது இவங்களை ரொம்ப பிடிக்கும், அவங்களோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது அப்படின்னு? எனக்கு அப்படி பிரித்து சொல்ல தெரியல. ஏஆர் ரஹ்மான் சார் பிடிக்கும், யுவன் சங்கர் ராஜா சார் பிடிக்கும், எல்லாருமே பிடிக்கும். மியூசிக்னு இருக்கிற எல்லாருமே பிடிக்கும். பாட்டுனாலே பிடிக்கும். பாட்டுனாலே பிடிக்கும். மியூசிக் தான் எனக்கு எல்லாம். 1000 வியூஸ்க்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். 100 ஃபாலோவர்ஸ்க்காக நான் வந்து இயங்கியிருக்கேன். இப்போ மில்லியன் தாண்டி அது போயிட்டு இருக்கு வியூஸ். ஸோ அவ்வளோ பேர் வந்து என்னை சப்போர்ட் பண்ணுறாங்க. உங்கள் வாய்ஸ் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது, ரொம்ப போல்டாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் நிறையா வரும். இண்டிவிஜுவலாக நிறைய பேர் ரொம்ப சூப்பராக பாடுறமா தங்கச்சி, ரொம்ப சூப்பராக பாடுறீங்க அக்கா, அந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலியில் ஒரு பர்சனாக நினச்சி எனக்கு வந்து நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய மோட்டிவேட் பண்ணுறாங்க. அதுதான் வந்து ரெகுலராக கொஞ்சம் என்ன வீடியோஸ் போட வச்சுது. பட் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறப்ப நிறைய பேர் வந்து நெகட்டிவாக இருப்பாங்கல்ல, டாக்ஸிக்காக கமெண்ட் பண்ணுறது. ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 98 பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க, 2 பேர் நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்களா இருக்காங்க. அந்த 2 பேரும் நெகட்டிவ் கமெண்ட் போடுறதுக்கும் இந்த 98 பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களே போய் ரீப்ளே பண்ணிடுறாங்க. அவங்க இவ்வளோ கஷ்டத்துலேருந்து வந்து ரீச் ஆகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்குது, அதை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. இதில் என்ன நீங்கள் தப்பு கண்டுபிடிச்சிங்க? ஸோ எதுக்காக நீங்கள் அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி திட்டுறீங்க? எதுக்கு இந்த மாதிரி ஒரு அலட்சியப்படுத்துகிற மாதிரி அவங்கள பேசுகிறீங்க? நாம தானே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். அந்த மாதிரி ரீப்ளே பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு அதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கணும்? 98 பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த 2 பேரை நினச்சி நாம ஏன் ஃபீல் பண்ணணும்? இதோட நின்றுடக்கூடாது, அடுத்து ஏன்னா அதுக்கு ஏதாவது தடைகள் இருக்கா? ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இப்போ இல்லை சார். இதுதான் என்னோட எய்ம். ஏதாவது ஒரு இதில் பாடிடணும், இவ்வளோ சாங் கேட்டு நம்ம மோட்டிவேட் ஆகணும், நம்ம சாங் கேட்டு யாராவது ஒரு 2-3 பேர் மோட்டிவேட் ஆகிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இப்போவே எனக்கு நிறையா அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது, நீங்கள் எங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. பிளேபேக் சிங்கர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அந்த ஏக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்குது. என்னோட சாங்ஸை வந்து கேட்டு நிறைய செலிபிரிட்டிஸ் எனக்கு வந்து நிறைய இண்டிவிஜுவலாக சாட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ஸ்டோரியில் போட்டு எனக்கு ஒரு அப்ரிஷியேட் பண்ணியிருக்கேன். ஒரு மாடர்ன் சாங் பாடுறதை விட உங்களுக்கு இந்த ஒரு கிராமப்புறத்தோட கலந்த ஒரு சாங் வர்றப்ப உங்களுக்கு அது இன்னும் உங்களுடைய குரலையும் அந்த பாட்டையும் ஒரு மெருகேற்றி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக எங்கள் மேமே வந்து அடிக்கடி சொல்லுவாங்க, உனக்கு இந்த ஜான்ருனா நீன்னு அது வந்து வரணும், அவங்களோட எய்ம் அது என்னை அந்த அளவுக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ட்டு. இப்போ அந்த மாதிரி ஸ்டைலில் உள்ள சாங்ஸ் எடுத்ததுனாலேயோ என்னமோ அது நல்லா ரீச் கொடுத்ததுன்னு நினைக்கிறேன். முதல் தடவை சென்னை வந்திருக்கு. ஒண்டியா பிள்ளைய அனுப்பி வச்சுட்டு நம்ம வந்து வீட்டில் நம்ம என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் தாத்தா இருக்காங்க. ஸோ அவங்க ஏஜ் ஆனவங்க, அவங்கள பார்த்துக்கணும். அவர் வந்து சப்போர்ட் பண்ணார் இந்த ஒரு விஷயத்துக்கு, நீ போயிட்டு வா, நான் சாப்பாடு எல்லாமே நான் கொஞ்சம் கடையில் அந்த மாதிரி பார்த்து. எவ்வளோ விஷயங்களை தாண்டி வரணும்ல, அவ்வளோ விஷயம் இருக்கு சார். அதனாலே வெளியிலே கிளம்ப முடியாம இருந்தேன்னா, இப்போ வீட்டில் ஒரு 4 சோத்துக்குள்ளாடி பாடிக்கிட்டு இருந்த உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு சபையில வந்து பாடுறது வெளியே நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்கு சார். எனக்கு பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமைன்னா உள்ளுக்குள்ள அவ்வளோ ஒரு சந்தோஷம் வெளிக்காட்ட முடியாம நான் தவிச்சிட்டு இருக்கிறேன் சார். ஆனா அது டிவி வந்து திருப்பி நீங்க வந்து எங்களுக்கெல்லாம் அனுப்பும்போது இன்னமும் சந்தோஷம் அதிகமா இருக்கு. பாடுறான்னு எல்லார்ட்டையும் சொல்லுவீங்க. 100 நாள் வேலைக்கு தான் போவேன் சார். நான் வீட்டுல இருந்தா 100 நாள் வேலைக்கு போவேன். இதான் என்னால முடிஞ்ச வேலை அதுதான். நான் வந்து வேற எதுவும் கனமான வேலைக்கெல்லாம் போக முடியாது என்னால. அப்ப எல்லாம் எல்லார்கிட்ட சொல்லுவேன், மனசோ இப்ப தந்தி அடிக்குது, மாமா நடக்கி மத்தல டம் டம், சிரிப்போ எல்லாம் மின்னல் அடிக்குது, ஆசை பொண்ணுக்கு அச்சத டம் டம், புதுசா ஒரு வெக்கம் முளைக்குது, புடிச்சா ஒரு வெப்பம் அடிக்குது, வேட்டி ஒன்ன சேலையத்தான் கட்டிக்கிட்டு சிக்கி தவிக்குது, மாலை டம் டம் மஞ்சர டம் டம், மாத்து அடிக்க மங்கள டம் டம், ஓல டம் டம் ஒதுக்கு டம் டம், ஓங்கி தட்டிக்கும் ஒத்திக டம் டம். உங்களுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற வாழ்த்துக்கள்மா. ரொம்ப நன்றி. நன்றி சார். டார்லிங் மொபைல் உலகின் சூப்பர் ஸ்டார் டைமண்ட் மேளா அட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும்.